வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் சைல்டு வீடியோஸ் சேனலில் இந்த க்ளே வச்சு விளையாடுறதுனால பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எப்படி அச்சீவ் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒவ்வொருத்தவங்களும் மற்றவங்கள்ட்டேருந்து ஏதோ ஒரு கேரக்டரில் ஒரு பண்பில் வித்தியாசமாக தான் தெரிகிறாங்க. அந்த வேறுபடுத்தப்பட்ட பண்பு தான் அவங்களோட பர்சனாலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம முன்னாள் பிரசிடெண்ட் அப்துல் கலாம் ஐயா அவங்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களோட எளிமை, நேர்மை, பணிவு இந்த மாதிரியான சில பண்புகளால் இன்றைக்கும் நம்ம மனசில் ஒரு உயரத்தில் இருந்துகிட்ருக்காங்க. கலாம் சார் ஸ்கூல் காலேஜஸ் அப்படின்னு எங்கே போனாலும் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறத வழக்கமாக வச்சுக்கிட்டாங்க. அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறது, அந்த ஆன்சர் சொல்கிறது விதம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருந்தது. இது அவங்களோட பர்சனாலிட்டி. அதே போல் இளைஞர்களை நம்ம இந்தியாவை வல்லரசு ஆக்கணும்னா நீங்கள் கனவு காணுங்க, உங்களோட கனவுகள் தான் இந்தியாவுக்கு முதுகெலும்பு அப்படிங்கிற மாதிரி இளைஞர்கள் கையில் இந்தியாவை கொடுத்தாரு. இது அவரோட பர்சனாலிட்டி. ஒரு நாட்டுக்கே பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு டீச்சிங் லைன் தான் பிடிச்சிருக்கு, பிரசிடெண்ட் பதவி முடிஞ்ச பிறகு நான் திரும்ப டீச்சிங் லைனுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னது அது ஒரு பெருந்தன்மையான விஷயம். அது சாரோட பர்சனாலிட்டியை ப்ரூவ் பண்ணுது. அதே போல் டிசேபிள்டோட வழி என்ன அப்படின்றதையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக லோ வெயிட் மெட்டீரியலில் கேலிபர் செஞ்சு கொடுக்க வச்சு எத்தனையோ டிசேபிள்டு சைல்டை சீக்கிரமே நடக்க வச்சாங்க. இதெல்லாம் இவங்களோட பர்சனாலிட்டி. இந்த மாதிரி சில தனிப்பட்ட பர்சனாலிட்டியினால தான் கலாம் சார் இன்றைக்கும் எல்லார் மனசுலையுமே ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும் அடுத்தவங்களையும் அவங்களோட பண்பு என்னென்னு புரிஞ்சுக்க வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குள்ளுக்குள்ளே என்னென்ன பண்பெல்லாம் இருக்குது, அதை எப்படி மேம்படுத்திக்கலாம், அதுக்கு நம்ம எப்படி அவங்கள ஹெல்ப் பண்ணுறது, எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள்லாம் நம்ம மேற்கொள்ளணும். அதுக்கு ஒரு வழி தான் இந்த க்ளே. இந்த க்ளேவை வச்சு அவங்களோட பர்சனாலிட்டியை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத இனி பார்ப்போம். இந்த க்ளேவை கையில் கொடுத்து விளையாட வச்ச பிறகு என் குழந்தைகிட்ட என்னென்னலாம் பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ் டெவலப் ஆனது அப்படிங்கிறத இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா பர்சனாலிட்டி ஸ்கில்ஸும் நான் ரியலைஸ் பண்ணேன். இது எப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத இப்போ நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இல்லாமலும் இன்னும் சில கேரக்டர்ஸ் எல்லாமே டெவலப் ஆகலாம். ஒரு குழந்தை கையில் க்ளே கொடுத்தோன்னா அந்த க்ளேயை வச்சு அந்த குழந்தை ஏதோ ஒன்று செய்யும். அது செய்யும்போது அதுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதோட டேஸ்ட் என்ன, அதை பொறுத்து தான் அந்த க்ளேயில் ஒரு உருவத்தை கொண்டுட்டு வரும். அதை வச்சு அந்த குழந்தை எனக்கு இந்த உருவம் பிடிச்சிருக்கு, எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிக்கும். நாம் புரிஞ்சுக்கிறத விட அந்த குழந்தைய பற்றி அது நல்லா புரிஞ்சுக்கும். அதுதான் நம்மளுக்கு மெயினான கோல். அப்படி இந்த குழந்தைய நம்ம ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை அதோட ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த க்ளே வழியாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா அதோட உள்ளுணர்வு, உள்ளுக்குள்ளே இருக்க அதோட பண்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். மெயினாக அதோட க்ரியேட்டிவிட்டி வளர ஆரம்பிக்கும். அது எப்படி தெளிவாக சொல்கிறதுனா, எல்லாருமே பொம்மை செய்கிறாங்க, ஆனால் ஒவ்வொரு பொம்மையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் இந்த குழந்தை எந்த வகையில் அதோட படைப்பாற்றலை யூஸ் பண்ணி அந்த பொம்மையை செஞ்சுருக்கு. தலைமுடிக்கு கருப்பு கலர் யூஸ் பண்ணியிருக்கு, இது அதோட படைப்பாற்றல். லிப்ஸுக்கு பிங்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கு, அது அதோட படைப்பாற்றல். இந்த மாதிரி அதோட படைப்பாற்றலை வெளிப்படுத்த ஆரம்பிக்குது. இது வழியாக ஒரு பர்ஃபெக்டான ரியல் டைமில் ஒரு பொம்மை எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு பொம்மையை அது ரெடி பண்ணிடுது. அந்த பொம்மையை உருவாக்க என்ன மாதிரி கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணால் அது ரியல் டைம் பொம்மை மாதிரி இருக்கும், இந்த மாதிரி சில முடிவுகள்லாம் எடுக்க பழகிக்குது. இதனால் அது வாழ்க்கையிலையுமே சில முடிவுகள் எடுக்க பழகிக்கிறாங்க. முடிவுகளை எடுக்க பழகிக்கிறதுனால அவங்களுக்குள்ள பொறுப்புணர்வு தானாகவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த பொறுப்புணர்வின் விளைவாக என்ன ஆகும்னா, எடுக்கிற வேலையை நிதானமாக பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபிஷியன்சி அதுக்குள்ளே தானாக வளர ஆரம்பிக்கும். இது எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு ஃபைனலாக அதோட சக்ஸஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். நான் இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சேன், இதனால் எனக்கு சக்ஸஸ் கிடச்சிருக்கு. நான் முன்னாடி ஒரு பொம்மையை தப்பாக செஞ்சேன், அது ஏன் தப்பாக செஞ்சோம், அது எதனால் தப்பானது, அந்த மாதிரி கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். கம்பேர் பண்ணி முன்னாடி உள்ள தப்புகளை சரி செய்ய ஆரம்பிச்சுக்கும். அதே போல் நிஜ வாழ்விலையும் அது ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிச்சு அப்படின்னா அது எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையுமே அது ரியல் டைம்லையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய கற்றுக்கும். இந்த களிமண் வச்சு ஒரு பொம்மை உருவாக்குறதுலேருந்து
அதில் க்ரியேட்டிவிட்டியை புகுத்துறதுலேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, சாய்ஸஸ் எடுத்துக்கிறது, இது எல்லா வகையிலையுமே அது வந்து நிறைய கற்றுக்கும். மெயினாக சுயமரியாதை அப்படிங்கிறத அது வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கும். எனக்குள்ள சுயமரியாதையை நான் காப்பாற்றிக்கணும், அதுக்காக என்ன எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக காமிக்கணும் அப்படிங்கிற கேரக்டரை மெயின்டைன் பண்ணிக்கவே நினச்சிக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தை. நான் தான் எல்லாமே, எனக்கு வந்து இதுதான் ரிசோர்ஸ், நான் தான் ரிசோர்ஸ், என்கிட்டேருந்து எனக்கு என்னென்னலாம் கிடச்சிருக்கு, இந்த மாதிரியான அதாவது அதோட உள்ளுணர்வு வெளிப்படுத்த ஆரம்பித்ததுனால அதோட பண்புகள் என்ன அப்படிங்கிறத அந்த குழந்தை தானாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. அதே போல் ஒரு கிளே கொடுத்து ஒரு உருவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதோட நிற்க மாட்டாங்க. திரும்ப அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வந்துட்டு திரும்ப அந்த கிளே வச்சு வேறு என்ன மாதிரி உருவம் செய்யலாம், இப்போது அந்த உருவத்தை செய்யும்போது அந்த உருவத்தோட வடிவங்களும் அது மனசில் வந்து பதிய வச்சுக்கிட்டே வரும். அந்த உருவத்துக்கான ரோல் என்ன, அதோட பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் அது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே தான் அந்த வேலையை செய்யும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு தாழ்வு மனப்பான்மை உள்ள ஒரு குழந்தை என்னால் எதையும் செய்ய முடியாது, நான் இப்படி இருக்கேன், எனக்கு வந்து எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற குழந்தை இந்த கிளே வச்சு விளையாட அதுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் பிறக்குது. புதிய புதிய வழிமுறைகளும் எப்படி நம்மளை புதுசாக்கிக்கலாம், நம்மளை எப்படி நல்லா அழகாக்கிக்கலாம், நல்ல மனிதனாக எப்படி உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே வருது. தன்னோட அப்பா யார், அம்மா யார், ஏன் தான் யாருன்னே தெரியாத ஒரு குழந்தைக்குள்ள ஒரு சாதனையாளருக்குரிய எல்லா பண்புகளும் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அவங்க எந்த வகையான டிசேபிள்டாக இருக்கட்டும், வாய் பேச முடியாதவங்களாக இருக்கட்டும், காது கேட்காதவங்களாக இருக்கட்டும், நடக்க முடியாதவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குள்ளேயும் அவங்களுக்குன்னு சில தனிப்பட்ட பண்புகள் இருக்குது. அதை அவங்க மேம்படுத்த கற்றுக்கிட்டாங்கன்னா எப்படி மண்ணுக்குள்ளே போட்ட ஒரு விதை பூமியை கிழிச்சிக்கிட்டு வெளியில் வருதோ அதே போல் இவங்க அவங்களோட ஊனத்தை எல்லாத்தையுமே தகர்த்து எறிஞ்சிட்டு இந்த உலகத்தில் அவங்க தனிப்பட்ட பண்புனால் உயர்ந்து நிற்பாங்க. அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கிளே வாங்கி கொடுத்து விளையாட வச்சு அவங்களோட தனிப்பட்ட பண்புகளை எப்படி மேம்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். நன்றி.